இப்போது மரணம் என்ற மனித குலத்தின் மிகப்பெரிய பயத்தை எதிர்கொள்ளும் 2 மாபெரும் ஆன்மீக சிகரங்களை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஒருவரோ தனக்கு புற்றுநோய் வந்தபோது அந்த உச்சக்கட்ட வலியை ஒரு புன்னகையோடு கடந்து செல்கிறார். ஆமாம், அந்த வலியை தன் உடலோடு விட்டுவிட்டு தன் உடலை தான் தங்கியிருந்த ஒரு பழைய வாடகை வீடு போல பார்த்து அதிலிருந்து எந்த சலனமுமின்றி அவர் வெளியேறுகிறார். சரியாக சொன்னீர்கள். ஆனால் இன்னொருவரோ இதற்கு நேரெதிராக மரணத்தையே முற்றிலுமாக நிராகரிக்கிறார். ஒருபடி மேலே போய் தன் உடலின் சதையையும் எலும்பையும் ஒரு ஒளியாக மாற்றும் பெருமுயற்சியில் இறங்குகிறார். கேட்பதற்கே முற்றிலும் முரண்பட்டான 2 துருவங்களாக தெரிகிறதல்லவா? சந்தேகமே இல்லாமல் அப்படிதான் தெரிகிறது. மனித உடல் என்பது என்ன? அது வெறும் அழியும் மாமிச கூட்டா அல்லது என்றும் அழியாத தெய்வீக பொக்கிஷமா? இது காலம் காலமாக நம்மை துளைத்தெடுக்கும் ஒரு மாபெரும் தத்துவ கேள்வி. சரி, உங்களுக்கான இந்த மூலக்கட்டுரைகளின் ஆழமான தேடலுக்கு உங்களே வரவேற்கிறோம். இன்று நாம் எந்த ஒரு சாதாரண விஷயத்தையும் பேசப் போவதில்லை. நிச்சயமாக. நீங்கள் வழங்கிய தரவுகளை வைத்து பார்க்கும்போது இந்திய ஆன்மீக வரலாற்றில் உள்ள 2 மாபெரும் ஆனால் ஒன்றுக்கொன்று நேர் எதிரான பார்வைகளை நாம் ஒப்பிட்டு ஆராயப் போகிறோம் என்பது தெளிவாகிறது. அதாவது, ஒன்று ரமண மகரிஷியின் ஞான மார்க்கம், மற்றொன்று வள்ளலார் மற்றும் திருமூலர் போன்ற சித்தர்களின் சுத்த சன்மார்க்கம். சரி, இதை கொஞ்சம் ஆழமாக அலசுவோம். ஒரே இலக்கை நோக்கி பயணித்த இருவர் மனித உடலை எப்படி நேரெதிராக பார்த்தார்கள் என்பது உண்மையிலே எனக்கு பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த ஆச்சரியம்தான் இந்த தேடலின் அடித்தளமே. முதலில் ரமண மகரிஷியின் பார்வையை எடுத்துக்கொள்வோம். ரமணரை பொறுத்தவரை இந்த உடல் என்பது நாம் நிரந்தரமாக தங்கும் இடம் அல்ல. ஓ, ஒரு தற்காலிகமான இடம் என்கிறீர்களா? தனது கடந்த கால வினைகளை, அதாவது கர்மாவை அனுபவித்து கழிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எடுக்கப்பட்ட தங்குமிடம்தான் இந்த உடல் என்பது அவரது ஆழமான பார்வை. இதை நான் இப்படி புரிந்து கொள்ளலாமா? நாம் சேர வேண்டிய ஒரு தூரமான இடத்திற்கு செல்ல ஒரு காரை வாடகைக்கு எடுக்கிறோம். அந்த வாடகை காரில் பயணம் செய்கிறோம். சரி. நாம் சேர வேண்டிய இலக்கு வந்தவுடன் சாவியை திருப்பிக் கொடுத்துவிட்டு இறங்கி விடுகிறோம். அதன் பிறகு அந்த காருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதற்காக நாம் அழுவதும் இல்லை. அப்படித்தானே? ஆமா, அது மிகச் சரியான ஒரு ஒப்பீடுதான். ஆனால் ஒரு சிறிய வித்தியாசத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். என்ன வித்தியாசம்? வாடகை காரை நாம் விரும்பி தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ரமணரின் தத்துவப்படி இந்த உடல் என்ற வாடகை வீடு நம் கர்ம வினைகளின் அடிப்படையில் நமக்கு சுபாவமாகவே வந்து சேர்கிறது, விடுகிறது என்று சொல்லலாம். அதேதான். நான் யார் என்ற அந்த தீவிரமான சுய விசாரணையின் மூலம் தன்னுடைய உண்மையான தன்மை இந்த உடல் அல்ல, மாறாக தான் ஒரு தூய்மையான ஆன்மா என்பதை ஒருவர் முழுமையாக உணர்ந்துவிட்டால் அந்த உடலின் மீதுள்ள பற்றுதல் முற்றிலுமாக அருந்துவிடுகிறது. ஆக கர்மம் முடிந்தவுடன் ஆன்மா பரமாத்மாவோடு கலந்து விடுகிறது, இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் தந்த குறிப்புகளில் இதை விதேக முக்தி என்று மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஒரு பழுத்த இலை எப்படி எந்த விதமான போராட்டமுமின்றி தானாகவே மரத்திலிருந்து விடுபட்டு விழுகிறதோ அதுபோல உடல் பிரிக்கப்பட்டு ஆன்மா சுதந்திரமடைகிறது. தத்துவ ரீதியாக இது கேட்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் நடைமுறைக்கு வருவோம். நீங்கள் அலுவலகம் முடிந்து திரும்பும்போது கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்கிறீர்கள். கூடவே தாங்க முடியாத தலைவலி வேறு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அன்றாட வாழ்வில் நடப்பதுதான். அந்த நேரத்தில் இந்த உடல் நான் அல்ல, நான் ஒரு தூய்மையான ஆன்மா என்று நம்மால் விலகி நிற்க முடிகிறதா? இல்லையே. அப்படி இருக்க ரமணருக்கு புற்றுநோய் வந்தபோது அவர் எப்படி அந்த உச்சக்கட்ட மலியை தாங்கிக் கொண்டார்? இது எப்படி சாத்தியம்? இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. வலியை உணர்வது வேறு, அந்த வலியால் துன்பப்படுவது வேறு என்ற ஒரு நுட்பமான அறிவியல் இங்கே இருக்கிறது. வலியை உணர்வதும் துன்பப்படுவதும் ஒன்றல்லவா? இல்லை, இரண்டும் வெவ்வேறானவை. ரமணர் உடலை ஒருபோதும் வெறுக்கவில்லை. இந்த உடல் எனக்கு வேண்டாம் என்று அவர் சண்டையிடவில்லை. புற்றுநோயின் வலி அவரது நரம்புகளில் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த வலியால் வரக்கூடிய உளவியல் ரீதியான துன்பத்தோடு அவர் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. அதாவது வலி என்பது உடலியல் சார்ந்தது, ஆனால் துன்பம் என்பது மனம் சார்ந்தது என்கிறீர்களா? வேணோ என்ற பயமும் பற்றுதலும் தான் துன்பத்தை உருவாக்குகிறது. ரமணர் அந்த பற்றுதலை முற்றிலுமாக துண்டித்து விட்டார் என்று சொல்ல வருகிறீர்கள். ஆமாம்,
மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தபோது மயக்க மருந்து இல்லாமலேயே அவர் மிக அமைதியாக அதை எதிர்கொண்டார் என்று ஆவணங்கள் கூறுகின்றன. அவர் வலியை உடலோடு விட்டுவிட்டு ஆழமான தன் ஆன்மாவில் சாந்தமாக நிலைத்திருந்தார். உண்மையிலே இது கற்பனைக்கு எட்டாத ஒரு மனநிலை. சரி, ரமணர் உடலை ஒரு வாடகை வீடாக பார்த்தார், இலக்கு வந்ததும் சாவியை துருப்பிக் கொடுத்துவிட்டு தன் பயணத்தை முடித்துக் கொண்டார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சரி. ஆனால் அதே ஆன்மீக தேடலில் ஈடுபட்ட வள்ளலார் அல்லது திருமூலர் போன்ற சித்தர்கள் ஏன் உடலை முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் அணுகினார்கள்? அங்கேதான் இந்திய ஆன்மீகத்தின் மற்றொரு பிரம்மாண்டமான கதவு திறக்கிறது. சித்தர் மரபை பொறுத்தவரை அவர்கள் உடலை ஒரு சுமையாகவோ அல்லது சீக்கிரம் காலி செய்துவிட்டு போக வேண்டிய வாடகை வீடாகவும் பார்க்கவே இல்லை. அப்படியென்றால் அவர்கள் உடலை எப்படி பார்த்தார்கள்? திருமூலர் பாடிய அந்த புகழ்பெற்ற வரிகளை உங்கள் குறிப்புகள் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றன. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு நிமிஷம். இழுக்கென்றிருந்தேன் என்றால் உடலை ஒரு குறையாக நினைத்திருந்தேன் என்று அர்த்தமல்லவா? ஆமாம், சரியாக புரிந்து கொண்டீர்கள். மற்ற ஆன்மீக பாதைகளைப் போல அவரும் உடலை முதலில் ஒரு மாயையாக, ஒரு குறையாக நினைத்திருந்தார். ஆனால் பின்புதான் தெரிந்தது, இந்த உடலுக்குள்ளேதான் அந்த பரம்பொருளே குடிகொண்டிருக்கிறது என்று. ஓ, அதனால் தன் பார்வையை மாற்றிக்கொள்கிறார். கண்டிப்பாக. உடலை தெய்வீகத்தின் உறைவிடமாக, இறைவனின் ஆலயமாக அவர்கள் கருதினார்கள். வள்ளலார் இதில் ஒருபடி மேலே சென்று தன் உடலை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கவே மறுத்துவிட்டார். மரணமிலா பெருவாழ்வு என்று அந்த இலக்கை பற்றி சொல்கிறீர்கள், சரியா? அதேதான். மரணமிலா பெருவாழ்வு என்பதே அவரது இறுதி இலக்காக இருந்தது. எனக்கு இங்கே ஒரு பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. உடலை அப்படியே விட்டுவிட்டு போவதுதான் பற்றுதலின்மை, அதுதான் முக்தி என்று ரமணரின் பாதையில் பார்த்தோம். ஆமாம். ஆனால் வள்ளலார் மரணத்தை நிராகரிக்கிறார், உடலை தக்க வைத்துக் கொள்ள நினைக்கிறார் என்றால் அது உடலின் மீதான அதீத பற்றுதலாகாதா? ஆன்மீகத்தில் பற்றுதல் இருக்கக்கூடாது என்றுதானே சொல்வார்கள்? நீங்கள் கேட்பது மிகவும் நியாயமான சந்தேகம். மேலோட்டமாக பார்க்கும்போது இது உடலின் மீதான ஒரு ஆசை அல்லது பற்றுதல் போல தோன்றலாம். ஆனால் சித்தர்கள் உடலை நான் என்ற அகங்காரத்தோடு ஒட்டி பார்க்கவில்லை. அப்படியென்றால் அவர்கள் எந்த கோணத்தில் பார்த்தார்கள்? அந்த வாடகை கார் உவமைக்கு மீண்டும் வருவோம். ரமணர் காரை விட்டு இறங்கிவிட்டார். ஆனால் சித்தர்கள் இந்த கார் சாதாரணமானதல்ல, இது பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் கருவி என்று நம்பினார்கள். இந்த கருவிய வீணாக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆமாம். எனவே அவர்கள் அதை தங்களுக்கானதாக பற்று வைக்கவில்லை. மாறாக அந்த கருவியை அதன் உச்சக்கட்ட சாத்தியத்திற்கு மேம்படுத்த நினைத்தார்கள். ஓஹோ, அப்படியென்றால் வாடகை காரை இலக்கு வந்ததும் அங்கேயே விட்டுச் செல்வதற்கு பதிலாக அந்த காரையே வானில் பறக்கும் ஒரு விண்கலமாக மேம்படுத்த வள்ளலார் விரும்பினாரா? இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய அப்கிரேடு. சரியாகச் சொன்னீர்கள். இது உடலை நிராகரிக்கும் முறை அல்ல, மாறாக இறைவனின் தன்மையாகவே உடலை உருமாற்றம் செய்யும் ஒரு மாபெரும் தேடல். இந்த உருமாற்றத்தைத்தான் வள்ளலார் தன் ஜீவனில் செய்து காட்டினார் என்று மூல ஆவணங்கள் விவரிக்கின்றன. இங்கேதான் நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாகச் செல்ல விரும்புகிறேன். ஒரு மாமிச உடல், அதாவது சதையும் எலும்பும் எப்படி நிழல் விழாத ஒளியாக மாற முடியும்? அது சற்று சிக்கலான விஷயம்தான், ஆனால் விவரிக்க முடியும். இது கேட்பதற்கு ஏதோ ஒரு மாயாஜாலக் கதை போல இருக்கிறதே தவிர அறிவியல் பூர்வமாகவோ தர்க்க ரீதியாகவோ ஏற்றுக்கொள்ளும்படி இல்லையே. இதன் பின்னணியில் ஏதாவது ஒரு தெளிவான செயல்முறை இருக்கிறதா? எப்படி சதை ஒளியாகும்? இது வெறும் தத்துவம் அல்ல. இதன் பின்னணியில் உள்ள அந்த செயல்முறையை சித்தர்களின் விஞ்ஞானம் என்று இந்த குறிப்புகள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றன. சித்தர்களின் விஞ்ஞானம் சற்று விரிவாக சொல்லுங்களேன். வள்ளலார் உடலை ஒளியாக மாற்றியதன் அடிப்படை காரணம் மிக கடுமையான தேக சுத்தி, அதாவது உடல் தூய்மை முறை. சித்தர்களின் மருத்துவ மற்றும் தத்துவ அறிவியல் படி நமது உடல் என்பது நாம் உண்ணும் உணவின் குப்பைகளால் ஆனது. உணவின் குப்பைகள் என்றால் கழிவுகளை குறிப்பிடுகிறீர்களா? ஆமா, நாம் உணவை சாப்பிடும்போது அதிலுள்ள சத்துக்கள் போக மீதமுள்ளவை கழிவுகளாக உடலில் தங்குகின்றன. இந்த கழிவுகள்தான் நோய்க்கும் முதுமைக்கும் இறுதியாக மரணத்திற்கும் காரணம். சரி, கழிவுகள்தான் பிரச்சனை என்றால் இன்று நம்மில் பலரும் பல்வேறு வகையான உடல் நச்சு நீக்க முறைகளை செய்கிறோமே, டயட் இருக்கிறோம். அதற்கும் இந்த தேக சுத்திக்கும் என்ன வித்தியாசம்? இது அணுக்களை ஒளியாக மாற்றும் ஒரு பயோகெமிக்கல் மாற்றமாகவே தெரிகிறது. நீங்கள் சொல்வது சரிதான். அது ஒரு பெரிய பயோகெமிக்கல் மாற்றமேதான். நாம் இன்று செய்யும் நச்சுநீக்க முறைகள் என்பது உடலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க மட்டுமே உதவுகின்றன.
ஆனால் சித்தர்களின் தேகசுத்தி என்பது செல்களை புத்துணர்வாக்கும் ஒரு சாதாரண பிரக்கிரியை அல்ல. அது உயிரின் ஆதாரமாக இருக்கும் பிராணசக்தியை உடலின் ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் எந்த தடையுமின்றி ஊடுருவச் செய்யும் ஒரு ஆழமான பயிற்சி. ஓ, இந்த தேக சுத்தி மூலம் பிராணசக்தி எவ்வாறு தடையின்றி இயங்குகிறது? வள்ளலார் இந்த மாற்றத்தை 3 படிநிலைகளாக சொல்கிறார். முதலாவது சுத்த தேகம், அதாவது நோய் மூப்பு இல்லாத தங்க நிறத்திலான உடல். சரி. இரண்டாவது? அடுத்தது பிரணவ தேகம். இது ஒளியால் அல்லது அதிர்வுகளாலான உடல். இது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உணர முடியும். ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியென்றால் மூன்றாவது நிலை என்ன? இறுதியான நிலைதான் ஞான தேகம் அல்லது ஒளி தேகம். இது பிரபஞ்ச ஒளியோடு கலந்த, எந்த நிழலும் விழாத, என்றுமே அழியாத தேகம். இது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது. ஒரு மனித உடல் இத்தனை பரிணாமங்களை கடக்க முடியும் என்பது புதிய செய்தியாக இருக்கிறது. ஆமாம், இது ஒரு மிகப்பெரிய சாத்தியக்கூறு. ஆனால் எனக்கு ஒரு அடிப்படை சந்தேகம். இயற்கை உணவு முறைகளை உண்பது, உபவாசம் இருப்பது எப்படி இந்த அணு அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும்? உடல் சோர்வடைந்து தளர்ந்து போகுமே தவிர எப்படி சக்தி பெறும்? இங்குதான் வள்ளலாரின் தத்துவம் மிக ஆழமான ஒரு புள்ளியை தொடுகிறது. பெரிய தத்துவங்களை அடைய முதலில் உண்ணும் உணவிலும் உடலின் தூய்மையிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பது எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை என்பதை பாருங்கள். கண்டிப்பாக. மேலும் இது வெறும் பட்டினி கிடப்பதோ அல்லது உடலை வருத்துவதோ அல்ல. உணவை தாண்டி அவர் வலியுறுத்திய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஜீவகாருண்யம், அதாவது எல்லா உயிர்களிடத்தும் காட்டும் நிபந்தனையற்ற அன்பு. ஒரு நிமிஷம். அன்புக்கும் உடல் அணுக்கள் ஒளியாக மாறுவதற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இரண்டும் முற்றிலும் வேறுவேறான விஷயங்கள் அல்லவா? இதுதான் சித்தர்களின் மிக நுட்பமான அறிவியல். நம் உடலில் சேரும் கழிவுகள் வெறும் உணவால் மட்டும் சேருவதில்லை. வேறு எதனால் சேர்கிறது? நாம் கொள்ளும் கோபம், பொறாமை, வன்முறை அல்லது மற்ற உயிர்களை துன்புறுத்துதல் போன்ற எண்ணங்கள் நம் உடலில் ஒரு வகையான ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. நவீன அறிவியலில் நாம் இதை மன அழுத்தத்தினால் உருவாகும் ஹார்மோன்கள் என்று சொல்கிறோம் இல்லையா? கார்டிசால் போன்ற ஹார்மோன்கள் என்று சொல்வார்கள். அதேதான். அதுபோல சித்தர்கள் இந்த எதிர்மறை எண்ணங்களை நுட்பமான கழிவுகளாக பார்த்தார்கள். இந்த கழிவுகள்தான் பிராணசக்தி தடையின்றி இயங்குவதை தடுக்கின்றன. ஆஹா! அப்படியென்றால் ஜீவகாருண்யம் என்பது வெறும் அறநெறியோ தார்மீக விதியோ அல்ல. அது இந்த உடலை ஒளியாக மாற்றுவதற்கு தேவையான ஒரு கட்டாயமான உயிரியல் மற்றும் இரசாயன அளவிலான மாற்றம் என்கிறீர்கள், அப்படித்தானே? மிக துல்லியமாக பிடித்துவிட்டீர்கள். ஒருவன் மற்ற உயிர்களின் வலியை தன் வலியைப் போல உணரும்போது அவனுக்குள் இருக்கும் அகங்காரம் முற்றிலுமாக அழிந்து போகிறது. அகங்காரம் அழியும்போது உடலில் உள்ள அந்த நுட்பமான தடைகளும் விலகுகின்றன. ஓ, தடைகள் விலகியவுடன் பிராணசக்தி முழுமையாக பாய்கிறது. ஆமாம், அப்போதுதான் பிரபஞ்சத்தின் முழுமையான பிராணசக்தி அவனது உடலுக்குள் எந்த தடையுமின்றி பாயத் தொடங்குகிறது. இது உடலை உள்ளிருந்து ஒளியாக மாற்றும் ஒரு பிரம்மாண்டமான ரசவாதம். நீங்கள் சொல்வதை கேட்கும்போது வள்ளலார் தன் முழு வாழ்க்கையுமே ஒரு மாபெரும் பரிசோதனை கூடமாக மாற்றியிருக்கிறார் என்பது புரிகிறது. நிச்சயமாக அவர் ஒரு பெரிய ஆன்மீக விஞ்ஞானி. அப்படியென்றால் இந்த இரண்டு முரண்பட்ட பார்வைகளில் நாம் எதை சரி என்று எடுத்துக்கொள்வது? வலிகளை கடந்து உடலை நிராகரித்து விட்டு போன ரமணரின் பாதை சரியா, அல்லது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் இறைவனைக் கண்டு அதை ஒளியாக மாற்றிய வள்ளலாரின் பாதை சரியா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஆன்மீகத்தில் இதுதான் சரி, இது தவறு என்று நாம் கணிதத்தைப் போல ஒரு ஒற்றைச் சமன்பாட்டை உருவாக்கிவிட முடியாது. நீங்கள் கொடுத்த குறிப்புகளில் உள்ள ஒரு மிகச்சிறந்த விளக்கம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது என்ன விளக்கம்? இந்த இரண்டு நிலைகளுமே ஆன்மீகத்தின் உச்சம்தான். இருவேறு பாதைகள், ஆனால் அவை சென்றடையும் உச்சம் ஒன்றுதான் என்கிறீர்களா? முரண்பாடான பாதைகள் எப்படி ஒரே உச்சத்தை அடைய முடியும்? அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அவர்கள் இருவருமே தங்கள் தனிப்பட்ட அகங்காரத்தை விட்டுவிட்டு எல்லையற்ற பிரபஞ்ச உணர்வோடு கலக்க வேண்டும் என்ற ஒரே இலக்கை நோக்கித்தான் பயணித்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த பயணத்திற்கு பயன்படுத்திய கருவியை, அதாவது உடலை கையாண்ட விதம்தான் வேறு. அதாவது ரமணர் அந்த வாகனத்தை விட்டுவிட்டார். ஆமாம், ரமணர் தான் சேர வேண்டிய இலக்கை, அதாவது இறைநிலையை அடைந்தவுடன் பயணம் செய்த வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தன் பயணத்தை முடித்துக் கொண்டார். அவருக்கு அந்த உடல் அதன் பிறகு தேவையில்லை. ஆனால் வள்ளலாரோ அந்த வாகனத்தை மேம்படுத்தினார். அதே இலக்கை அடைந்தவுடன் வள்ளலார்
தான் பயணம் செய்த அந்த வாகனத்தையே ஒளியாக உருமாற்றி எல்லையற்ற பிரபஞ்சத்தோடு முழுமையாக கலந்துவிட்டார். இரண்டும் விடுதலையின் வடிவங்கள்தான். இது கேட்பதற்கு மிகவும் விடுதலையாக இருக்கிறது. ஆன்மீக உச்சத்தை அடைய ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது என்ற கட்டாயம் இல்லை என்பதை இது காட்டுகிறதல்லவா? கண்டிப்பாக. வெவ்வேறு பார்வைகள் எப்படி மனித புரிதலை வளர்ப்படுத்துகின்றன என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. இருவருமே மனித குலம் தன்னை உயர்த்திக் கொள்ள தேவையான அற்புதமான பாதைகளை காட்டியிருக்கிறார்கள். மிக அழகாக இதை தொகுத்து கூறினீர்கள். இன்று உங்களுக்காக நாம் ரமணரின் வாடகை வீடு தத்துவத்தையும் சித்தர்களின் ஒளிதேக விஞ்ஞானத்தையும் மிக ஆழமாக பார்த்தோம். எப்படி இருவேறு பாதைகள் ஒரே உச்சத்தை அடைந்தன என்பதையும் அலசினோம். ஆமாம், இந்த இரண்டு பேரும் சிந்தனையாளர்களின் பார்வைகளும் நம்மை கூர்ந்து நோக்கி ஒரு முக்கியமான சுயபரிசோதனை கேள்வியை எழுப்புகின்றன. நாம் நமது சொந்த உடலை எப்படி பார்க்கிறோம்? இதை வெறும் வேலை வாங்கும் ஒரு கருவியாகவா அல்லது ஒரு பொக்கிஷமாகவா? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்கான சிந்தனைக்கான இறுதி தூண்டல் இதுதான். சொல்லுங்கள். ஆ, கடுமையான உடல் தூய்மையும் ஜீவகாருண்யமும் ஒரு மனித உடலின் அணுக்களை ஒளியாக மாற்றும் திறன் கொண்டதென்றால், நாம் தினமும் உட்கொள்ளும் உணவும் நாம் வெளிப்படுத்தும் அன்பும் அல்லது கோபமும் இந்த நொடியில் நமது உடலில் என்ன மாதிரியான ரசாயன மாற்றங்களை செய்து கொண்டிருக்கும்? மிகவும் ஆழமான ஒரு கேள்வி. நாம் ஒவ்வொரு நொடியும் நம்மை அறியாமலேயே ஒரு மாற்றத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆமாம். இந்த நொடியில் உங்கள் அணுக்கள் ஒளியை நோக்கி செல்கின்றனவா அல்லது இருளை நோக்கியா? இந்த ஆழமான கேள்வியை உங்களிடமே விட்டுவிட்டு நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு ஆழமான உரையாடலில் சந்திப்போம்.